சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் நேற்று நிகழ்வுகள் நடைபெற்றன. நிகழ்வில் நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் க இளங்குமரன், ச பவானந்தராஜா மற்றும் ராஜீவன் ஜெயசித்ரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேவேளை சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான எதிர்வரும் 30ஆம் திகதி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடும் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1987ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நானும் ஒரு போராட்ட களத்திலிருந்து அன்றைய காலகட்டத்தில் 70,000 சகாக்கள் எங்களுடைய சகாக்கள் கொல்லப்பட்டார்கள். எங்களுடைய தலைவராக இருக்கின்ற ரோகண விஜயவீரா கூட உயிரோடு புரள கணத்தில் பேனரில் போட்டு எரிக்கப்பட்டார். அபகரான பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், சித்திரவதைக்குள்ளானார்கள், சிறை அடைக்கப்பட்டார்கள். சிறைக்கு அடைக்கப்பட்ட சிறை வாழ்க்கை என்பது அது சித்திரவதை வாழ்க்கையை விட மிக அகூரமான வாழ்க்கை. எல்லாவற்றையுமே அனுபவித்தவர்கள் என்ற வகையில். அப்போ இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி யுத்தம் முடிவுக்கு வருகின்றது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த பிரச்சனைக்கு இன்னமும் இந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு சிலரும் இருக்கின்றார். உதாரணத்துக்கு ஒன்றை நான் சொல்லிவிட்டே போகின்றேன். நம்முடைய தமிழரசு கட்சியில் இருக்கின்ற சுமந்திரன் அவர் இப்போ எல்லா இடம் போகிறார். நல்ல போகணும், காணாமல் போனவர்களாக போகிறார். காணி வெடிப்பாக போகிறார், கதைக்கிறார். இதே சுமந்திரன் கடந்த 2019ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் இருக்கின்ற போது கிட்டத்தில் நான் பார்த்த ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. காணி வெடிப்பு சம்பந்தமாக பேசக்கூடாது. காணி வெடிப்பு சம்பந்தமாக பேசினா தென்னிலங்கை குழந்துவிடும், தென்னிலங்கையில் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வந்தால் இந்த அரசாங்கம் வீழ்ந்துவிடும், அதனால் மைத்திரியும் ரணிலையும் பாதுகாக்க வேண்டும் என்ற தோரணையில் கருத்து சொல்கிறான். நேற்று முன்னாள் பலாலிக்கு வந்தார். பலாலிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, பலாலியில் மக்கள் போராடுறாங்க. அது மாத்திரமல்ல, பலகாலி சகல காணிகளையும் விடுவிக்கும்படி கடந்த வாரம் தான் எங்களுடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்திலிருந்து விசேடமாக இராணுவ தரப்பினருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதனால் இப்போ எல்லாருக்கும் தெரியும், இன்னும் 1 வீக் அல்லது ஒரு மாதத்துள்ளுக்கு பெருந்தொகையான காணி விடுவிக்க போகும். அப்போ அந்த நேரத்தில் இங்கே இருக்கின்ற அரசியல் என்ன, ஒரு நாதியற்ற நிலையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் நான் எந்த போராட்டத்தின் கீழே தான் விடுவிச்சு. நேற்று போயிட்டு என்ன சொல்கிறார் நம்மட சுமந்திரன், நீங்கள் எல்லாருமே வாருங்கோ, கொழும்பில் வந்து ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தும். ஐயா சுமந்திரன் அவர்களை நீங்கள் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் இப்போதே நாங்கள் டிசைட் பண்ணி முடிச்சிட்டோம். கடந்த காலத்தில் பலாலியில் இருக்கின்ற கிழக்கு புறத்தில் இருக்கின்ற காணிகள் கடந்த காலத்தில் விவசாயம் செய்வதற்காக விடுவிக்கப்பட்டுச்சு. ஆனால் அங்கே வீடு கட்ட முடியாது. நாங்கள் இப்போ முடிவெடுத்துருக்கிறோம், அதுகளுக்கு வீடு கட்டுறதுக்கு அனுமதி மக்களுக்கு கொடுக்கும். அது மாத்திரமல்ல, மேற்கு புறமாக இருக்கின்ற காணியில் குறும்பாச்சட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற காணி விடுவிக்கப்படும். அது மாத்திரமல்ல, அனுரத்தோடு சொன்னார், அதாவது இந்த காணி விடுவிப்பின் போது 1981ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டு காலங்களில் சுவீகரிக்கப்பட்ட காணி. அப்போ அன்றைக்கு கேட்டார், இந்த காணி இப்போ ஏர்போர்ட்டுக்கு வழங்கப்பட்ட காணிகளை வந்து நட்டேடு கொடுக்குறீங்களா? அப்போ அங்கே இருக்கின்ற அதிகாரி, சார் நாங்கள் நட்டேடு கொடுக்க போகிறோம், எந்த விலை என்ன 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 மதிப்பீட்டின் படி கொடுக்க போகிறோம், என்ன வெலிவேஷன் இருக்கும், அப்போ தற்காலிக வெலிவேஷனில் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. தற்காலிக வெலிவேஷன் கொடுக்கின்ற போல அனுரத்தோடு சொன்னார், உங்களுடைய ஜனாதிபதி அனுர சொன்னார், சரி நீங்கள் தற்போதைய விலை மதிப்பீட்டின் படி காணிக்கான நட்டையடை கொடுங்கள், ஆனால் அவன் 81ஆம் ஆண்டிலிருந்து அவர் காணி பயன்படுத்தவில்லை, அதற்கான ஒரு நட்டையட்டையும் கொடுங்க. வேறு எந்த ஜனாதிபதியும் இப்படி சிந்திக்கிறது இல்லை. யாழ்ப்பாணத்து மக்களை பற்றி எந்த ஜனாதிபதி இப்படி சிந்திக்கிறது இல்லை. அதனால் வேண்டி
இந்த சுமந்திரனமா அல்லது சுத்து மாத்துக்களா இங்கே இருக்கின்ற வேறு கட்சிகளா விசேடமாக எங்களுடைய ஊடகவியல் நண்பர்களுக்கு இன்றைக்கி வேண்டாம் பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோம் தானே, இதெல்லாம் வெளியில் வராது. ஆனால் வெளியில் ஒரு 10 அம்மாக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் சொன்ன நீங்கள்லாம் சத்தம் போட வாங்க வந்து இருங்கோ, நாங்கள் பேசுவோம், உங்களோட வேதனை எங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒரு சில அம்மாக்கள் வந்து போலீஸார் வந்து இழுத்து கொண்டு போனாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன நம்மளோட மீடியாக்கள் எழுதுகிறாங்க, போர்க்களமான யாழ் கட்சி போர்க்களமாகி விட்டது. தயவு செய்து நம்ம ஊடக நண்பர்கள் கும்பிட்டு கேட்டுக்கொடுறாண்ட அப்பா, மக்களோட விளையாடாதீங்க, இவ்வளவு நாளாக விளையாண்டிங்க போதும், இந்த மக்களைக்காய்களாக மாற்றாதீங்க. அது வந்து உண்மையில் இன்றைக்கல்ல நாளைக்கல்ல நாளை மறுநாளாவது சொல்கிறாங்க, அந்த பாவம் உங்களை விடாதுன்னு பின்துரத்தி கொண்டு வரும். வந்து என்றைக்காவது ஒரு நாள் உங்களோட பிள்ளைகளை கேட்பார்கள், அப்பா அன்றைக்கு அனுர அல்லது அந்த அரசாங்கம் இப்படியாப்பட்ட முடிவுகள்லாம் எடுத்து மக்களுக்காக நன்மை செய்கின்ற பொழுது நீங்கள்லாம் என்னப்பா ஊடகவியலாளர்கள் இப்படி எழுதுனா என்று உன்னை காரி துப்புவானுங்க. மறந்துடாங்க, உங்களோட பிள்ளைகள், எங்களோட பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகள். அதனால இந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி சென்சிட்டிவான பிரச்சனை மக்கள் இன்றைக்கு எனக்கு தெரியும். அன்றைக்கு நான் கிட்டத்தில் போனேன், முள்ளியை வளைக்க போனேன். ஒரு கூட்டத்தில் கட்சி கொண்டு ஒரு அம்மா முன்னோடி வந்தாங்க. வந்து சொன்ன, ஐயா எனக்கு 4 பிள்ளைகள் மாவீரர் ஐயா. நான் போயிட்டு அம்மா கட்டி கொடுத்து, அம்மா இப்போ என்னம்மா செய்கிறீங்கன்னு கேட்டேன். ஐயா நான் எந்த வயிற்று பொழைப்பை பார்க்குறதுக்கு ஐயா காட்டில் போயிட்டு விறகு சேகரிக்க போகிறேன். இதான் நிலைமை. 14 முன்னாள் போராளிகள் வீரர்கள் என்று என்ன எங்களுடைய தம்பட்டம் அடிக்கிறதை விட்டுவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற டைஸ்போராவுக்கு நம்ம அழைப்பு கொடுக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற நாங்கள் இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறோம். இன்றைக்கி வீடுகளாக கட்டி கொடுக்குறோம். 1700 வீடுகளுக்கு மேலே இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அன்று தோல் சொன்னார், மீள்குடியேற்ற வீடுகள் என்கின்ற நாமம் இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் முற்றாக நான் காசு தாரேன், 13,000 வீடுகள் தேவைப்படுத்தி எல்லா வீடையும் க்ளோஸ் பண்ணணும் அந்த சாப்டரை. இனிமேல் மக்கள் மத்தியில் வந்து இவ்வாறான இந்த கிளேசங்களை ஏற்படுத்துகின்ற, இந்த சந்தேகங்களை ஏற்படுத்துகின்ற, இந்த வேற்றுமை ஏற்படுத்துகின்ற இவ்வாறான நிலையில் இருந்து எங்களுக்கு மக்களுக்கு ஆன சேவைகளை தேவைகளை புரிந்து தெரிந்து கொண்டு செய்கின்ற கட்சி நாங்கள். மற்றவர்கள் மாதிரி கிடையாது. எங்களுக்கு கிடைக்கின்றவற்றையும் கூட தியாகம் செய்து கொண்டு தான் நாங்கள் இருக்கோம். ஜனாதிபதி கிடைக்கின்ற அனைத்தையும் கைவிட்டிருக்கார். ஜனாதிபதி மாளிகையா, சொகுசு வாழ்க்கையா, வாகனமா, ஹெலிகாப்டரா கொண்டு வேண்டாம் சொல்லியிருக்கார். ஏன் தேவையான வாய்ப்பு இல்லை, தேவையில்லை. அமைச்சர்மார்களுக்கு வீடுகளா, வாகன போமிட்டாம் எல்லாம் விட்டுருக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினருக்கு பென்ஷனா கைவிட்டிருக்கிறோம். ஹர்னி அமர்சூரி அவர்களுக்கு 33 லட்சம் ரூபாய் விளையாட்டில் என்ன எரிபொருள் செலவு மாத்திரம். இன்றைக்கு அவங்களுக்கு போகிறது வந்து நாளை 4 லட்சம் ரூபாய். மக்களுடைய காசு, எங்களுடைய அம்மாக்களுடைய காசு. அப்போ அந்த வகையில் எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து சலுகைகளையும் கூட நாங்கள் கைவிட்டு மக்களுக்காக போராடுகின்ற, மக்களுக்காக செயல்படுகின்ற ஒரே கட்சி, ஒரே அரசாங்கம் வேறு யாருமல்ல, இந்த NPP அரசாங்கமாக. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே இருக்கின்ற யார் என்ன கூக்குரலிட்டாலும் கூட எங்களுடைய மக்களுக்கு மனசாட்சி ஒன்று இருக்குன்னு தெரியும். அந்த மனசாட்சியின் படி அவர்கள் நடப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும். இனியும் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை கொண்ட கட்டின மக்கள் என்ன இந்த சுமந்திரன் போன்ற ஆட்கள் நினைத்து கொண்டிருப்பார்களாக இருந்தால், இங்கே இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் போன்று நினைத்து கொண்டிருப்பார்களாக இருந்தால், அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் கடந்த காலங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள், வடக்கில் இருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் வேண்டி அந்த பதில் தான் வேறு எதுவுமல்ல, அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்களுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை மாத்திரமல்ல, இந்த யாழ் மாவட்டத்தில் முதன்மையான கட்சியாக எங்களுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்ட வேறு என்னும் அல்ல, இந்த கட்சி வந்ததன் காரணமாகவே இன்றைக்கு நாட்டில் வேகமான அபிவிருத்தி வேலைகள்,
யாழ்ப்பாணத்தினுடைய மாற்றத்தை நோக்கி நகருகின்ற செயற்பாடு. அந்த செயற்பாட்டின் ஊடாக விசேடமாக இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக, எங்களுடைய தலைவன் கொல்லப்பட்ட போதும் கூட அதற்கும் கூட நாங்கள் இன்னைக்கு விசாரணை குழு அமைக்கிறோம். 70,000 சகாக்கள் எங்களோடு பக்கத்திலிருந்து செத்து போனவர்கள் இருக்கிற அவர்களுக்கான விசாரணை குழுக்கள் அமைக்கவில்லை. அவர்களுடைய குழிகளை தோண்டவில்லை. எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அம்பிலிப்பட்டி என்ற பிரதேசத்தில் 47 மாணவர்கள் ஒரே குழியில் போட்டு புதைக்கப்பட்டார்கள், ஒரே பாடசாலை சூரிய கந்தையில். அப்போ அந்த மாணவர்களை பற்றி இன்னும் விசாரிக்கவில்லை. அவ்வாறு தென்னிலங்கை முழுவதும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் செம்மணியில் புதைக்கப்பட்ட மக்களுடைய எச்சங்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள், நிதியா, தேவையா, பாதுகாப்பா, எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம். ஏன்? அதாவது எங்களுடைய உடல் காயங்களுக்கு மருந்து போடலாம். தமிழ் மக்களுக்கு நிற்கிறது உளக்காயம். அந்த உள்ளக்காயங்களுக்கு அன்பை தவிர மருந்து கிடையாது. அந்த அன்பு என்கின்ற செயற்பாட்டை சுமந்து கொண்டு நாங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கின்றோம். அதை சுமந்து வந்திருக்கின்ற இன்றைக்கு எங்களுடைய அரசன நாணயக்கார் அவர்கள் இருக்கின்ற மிகவும் நல்ல தோழர் இடதுசாரித்துவம் நிறைந்த தமிழ் மக்கள் மீது அன்புள்ள நபர். எங்களுடைய அரசாங்கம் அப்படி, எங்களுடைய அமைச்சர்கள் அப்படி. முன்ன இப்படி அமைச்சர்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. முன் அமைச்சர்மார்கள் வருகின்ற பொழுது வாகனம் வரும், போலீஸ் வருவான், எஸ்டிஎஃப் வருவான், எல்லாத்தையும் புடை சூழ வந்து கொண்டிருப்பார்கள். நாங்களும் இந்த கடந்த 2 வருஷம் அமைச்சு செய்கிறோம். கண்டிருக்கல இன்றைக்காவது அப்படி. ஏன்? இன்றைக்கும் சுமந்திரனுக்கு பின்னுக்கால எல்லாம் எஸ்டிஎஃப்காரன் பின்னுக்கால வராங்க. நான் அமைச்சராக இருக்கிறேன், ஒரு போலீஸ்காரன் எனக்கு பின்னுக்கால வர மாட்டான். ஏன்? எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை தான் வேறு எதுவும் இல்லை. நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்ய போகிறதில்லை, மக்களை ஏமாற்ற போகிறதில்லை.